வணக்கம்ப்பா. சாப்பாடு சாப்பிடும்போது நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டா கூட இந்த ஒரு கையை ஊனிக்கிட்டு சாப்பிடுவாங்க. அந்த கையை ஊனிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. பெரியவங்கெல்லாம் அது ஒரு காரணத்தோடன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிக்கும் போதும் நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இந்த புவி ஈர்ப்பு சக்தின்னு இருக்குல்ல, நம்ம நின்றுட்டு குடிக்கும்போது சல்லுன்னு இறங்கிடும். இந்த தண்ணியை குடித்தாலும் சரி, அந்த சத்து நம்ம உடம்புல வந்து சேராமல் சல்லுன்னு இறங்கிடும். செரிமான பிரச்சனை வரும். அதனால தான் அந்த காலத்தில் கையை ஊனிக்கிட்டு சாப்பிடாத, நின்றுக்கிட்டு சாப்பிடாத, நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காதன்றாங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் உட்காந்து சமணம் போட்டு சாப்பிடுங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட வேண்டாம். அது இப்போ நாகரிகமாகவே ஆகிப்போச்சு. எங்கே போனாலும் டைனிங் டேபிள், கல்யாண வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் அதே பழக்கமாகி இப்போ சின்ன பசங்க கூட கீழே உட்காந்து சாப்பிட மறந்துட்டாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. என்ன ஆனாலும் அந்த காலத்து மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க, உட்காந்து தண்ணி குடிங்க. அதுவும் சமணம் போட்டு உட்காந்து செய்யுங்க. இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம்.